வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை சுண்டைக்காய் துவையல் செய்யலாமா? அதுக்கு ஒரு கப் நிறைய சுண்டைக்காய் இருக்குது. இதை கழுவிட்டு இடிகளில் போட்டு இடிச்சுக்கிடுங்க. இடித்ததை ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காயை ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கிடுங்க. சுண்டைக்காயோட மனம் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சுண்டைக்காயில் நிறைய இரும்பு சத்துக்கள் இருக்குது. இந்த சுண்டைக்காய் துவையல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கியாச்சு. இதை ஒரு கடாயில் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் 3 வரமிளகா வதக்கிட்டு 4 பல் பூண்டு போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இதோட ஒரு பெரிய வெங்காயம் இதையும் நல்லா கட் பண்ணி போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிட்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவி வச்சது, அந்த கைப்பிடி தேங்காய், அப்புறம் ஒரு சின்ன புளி, அதுக்கப்புறம் உப்பு இதையும் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கிடுங்க. வதக்கினதோட ஃபஸ்ட்டு வதக்கி வச்ச சுண்டைக்காயும் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிடுங்க. வதக்கி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காய் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.